ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ்லெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் 2 டைமென்ஷன் இமேஜ் ப்ராசஸிங்கில் இமேஜ் கம்ப்ரெஷனில் வேவ்லெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏற்கனவே 1 டைமென்ஷன் பார்த்தோம். இப்போ 2 டைமென்ஷனை பார்க்க போகிறோம். இந்த 2 டைமென்ஷனல் அண்ட் ஃபில்டர் பேங்க்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஸ் த கம்ப்ரெஷன் டேட்டா கம்ப்ரெஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் கிளாஸில் 1 டைமென்ஷனாக என்னென்னு பார்த்தோம். இப்போ 2 டைமென்ஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் 2 டைமென்ஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஏ வேவ்லெட் ஃபங்க்ஷன். முதல்ல நம்ம எந்த வேவ்லெட் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைமென்ஷனில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் எந்த வேவ்லெட் ஃபங்க்ஷன் வேணும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். த சாய்ஸ் ஆஃப் வேவ்லெட் அஃபெக்ட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரிசல்ட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 டைமென்ஷனல் சூஸ் பண்ணோன்னா 1 டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி 2 டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும். அதே மாதிரி நம்ம எந்த வேவ்லெட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வேவ்லெட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு வேவ்லெட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம எந்தெந்த வேவ்லெட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்கும் நமக்கு ரிசல்ட்டிங்காக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு வேவ்லெட் ஃபங்க்ஷன் ஹார் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவன் அன் இன்புட் இமேஜ் ஆஃப் சைஸ் m/n, அதான் இன்புட் சைஸ் இருக்கும் இல்லையா, m/n. The decomposition process by applying a pair of filters, a low pass filter and a high pass filter. அதாவது நம்மளோட இமேஜ் சைஸில் நம்ம என்ன பண்ணோம் டீகம்போசிஷன் பண்ணணும்னா அது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணணும். இங்கே வந்து 2 ஃபில்டருமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் தென் ஹை பாஸ் ஃபில்டரும் யூஸ் பண்ணுறோம். லோ பாஸ் ஃபில்டர் வந்து ஸ்கேலிங் ஃபில்டரும் ஹை பாஸ் ஃபில்டரை வேவ்லெட் ஃபில்டரும் சொல்கிறோம். டு த ரோஸ் ஆஃப் த இமேஜ் அந்த ரோஸில் வந்து அப்ளை பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 4 கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த லோ பாஸ் ஃபில்டர்லேருந்து ஹை பாஸ் ஃபில்டரை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேஷன் சொல்வோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹொரிசான்டல், வெர்டிக்கல் அண்ட் தென் டயக்னல். The filters are applied in a convection-like manner along the rows of the image. இந்த filters வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆஃப் த இமேஜில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டெப் வந்து டீகம்போசிஷன் அதாவது 2 ஃபில்டர்ஸையும் அப்ளை பண்ணுறது. மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன் சாம்பிளிங். ஆஃப்டர் அப்ளைங் த ஃபில்டர்ஸ் த ரோ, அதாவது நம்ம ஃபில்டர்ஸை ரோஸில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் டவுன் சாம்பிளிங் இஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் ஈச் செட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் 2. அதாவது டவுன் சாம்பிளிங் சொன்னோம் இல்லையா, ஃபேக்டர் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எதுக்காகனா அந்த ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் நம்ம ஃபேக்டர் ஆஃப் 2 வந்து அப்ளை பண்ணுவோம். ஏன்னா சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இது இமேஜ் கம்ப்ரெஷன் இல்லையா, இமேஜ் கம்ப்ரெஷனாக அதை சைஸை ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக டவுன் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணுவோம். This down sampling process is done by discarding every other sample in each row. ஒவ்வொரு இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் ரோக்கு வந்து இந்த டவுன் சாம்பிளிங் ப்ராசஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் டீகம்போசிஷன். மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா டீகம்போசிஷனே பண்ணுவோம். ஸ்டெப்ஸ் 2 and 3 are then repeated on the columns of the resulting approximation from the previous step. This process decomposes the image further generating additional sets of approximation and detailed coefficients of each level. அதாவது டிஃபீட் ரீகம்போசிஷனாக ஸ்டெப் 2 இருக்கு இல்லையா, டீகம்போசிஷனும் அண்ட் டவுன் சாம்பிளிங்கும் நம்ம மறுபடியும் வந்து கொடுப்போம். ஏன்னா எல்லா ரோஸும் எல்லா காலம்ஸும் அப்ளை ஆகிறதுக்காக ஆன் த காலம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வருது இல்லையா டவுன்லோட் சாம்பிளிங்க அதே வந்து இந்த காலம்ஸில் கொடுப்போம். இப்போ இந்த டயக்ராமில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸு லோ பாஸ் ஃபில்டர், இது ஹை பாஸ் ஃபில்டர். H1 லோ பாஸ் ஃபில்டர் பார்த்தோம் இல்லையா, இது ஹை பாஸ் ஃபில்டர். ஃபேக்டர் 2 கொடுக்குறோம். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. 2 ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, டீகம்போசிஷன் அண்ட் தென் ஃபேக்டர் 2 அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இதான் டவுன்லோட் சாம்பிளிங். இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் காலம்ஸ்க்கு வந்து கொடுப்போம். காலம்ஸ்க்கு வந்து இது வந்து ரோஸ் கொடுக்குறத அந்த ரோஸ்லேருந்து வர அவுட்புட்டை காலம்ஸை கொடுப்போம். அண்ட் தென் லோ பாஸ் ஃபில்டர் இந்த ரோஸ்னால் ஃபஸ்ட்டு ஹை பாஸ் ஃபில்டர்லேருந்து வர அவுட்புட்டை திருப்பியும் லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஃபேக்டர் கொடுப்போம். அதே மாதிரி லோ பாஸ் ஃபில்டரில் வரது பார்த்திங்கன்னா ஹை பாஸ் லோ பாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்படி நம்ம கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப் 2 and 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் ஆல் த காலம்ஸ் ஆர் வரணுன்றது இல்லையா, அதுதான் அதோடைய மீனிங்கு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
recursion பார்த்தீங்கன்னா the decomposition and downsampling steps are performed iteratively on the approximation coefficient obtained from the previous step. recursionலாம் தெரியுமா? recursion means அதுக்குள்ளே இருக்குது இல்லையா, அது பேர் தான் ரிகேஷன். இந்த டீகம்போசிஷன் அண்ட் டவுன்லோட் சாம்பிளிங்கும் பார்த்தா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் ப்ரீவியஸ் ரிசல்ட் இருக்குது, அடுத்த அப்ராக்சிமேஷன் கோஎஃபிஷியன்ட் வர வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். த ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸ் கேன் பி ரிப்பீட்டட் டு ஆப்டைன் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன். இது வந்து எப்படி இருக்கும், மறுபடியும் நம்ம டீகம்போசிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அண்ட் எப்போனா அலைங் ஃபார் த மோர் டீட்டெயில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த இமேஜ் மல்டி லெவல் ஆஃப் டீகம்போசிஷன் பண்ணுறது தான் ரிகர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இது போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீகம்போசிஷன் ரீச் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு இருந்தாலும் அந்த தேவையான இது வரலன்னா மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அந்த இமேஜை. அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், இன்வெர்ஸ் ப்ராசஸ். அந்த டேட்டாவை இன்வெர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா. ஃபஸ்ட்டு டீகம்போசிஷன் பண்ணுறோம் லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டர் வச்சு. அண்ட் டவுன் சாம்பிளிங் மீன்ஸ் வாட், ஃபேக்டர் 2 ஃபேக்டரில் கூட தான் டவுன் சாம்பிளிங். அது வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப் வச்சு நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் காலம்ஸுக்கு அதே மாதிரி லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேஷன் ஹொரிசான்டல் வெர்டிக்கல் அண்ட் டயகனல் ரிசல்ட்ஸ் வரும். ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் சாம்பிளிங் ரீச் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா இன்வெர்ஸ் ஃபில்டரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட ஃபார்முலாவோட பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் 2 dimensional a dimensional scaling function. இப்போ 2 dimensional scaling function means low pass filter. and then 3 dimensional wavelet function பார்த்தீங்கன்னா this means இந்த சிம்பிள் பேர் வந்து சைன்னு சொல்லுவாங்க. psi of h horizontal and then psi of v and then psi of d horizontal vertical and diagonal. Excluding products that produce one-dimensional results like pi of x, psi of x, the 4 remaining products produce the separable scaling functions. The scaling function means what is a low-pass filter. இது வந்து என்னது, low-pass filter. அண்ட் சப்ளை சென்சிட்டிவ் வேவ்லென்ஸ் நம்ம பார்க்கும்போது ஹொரிசாண்டல் ஹெட்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த psi of h x, y equal to psi of x into pi of y. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் எட்ஜஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. அண்ட் தென் டயக்னல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா psi of d x, y equal to psi of x into psi of y. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டயக்னல்ஸ்க்கான 3 கோஎஃபிஷியன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா m into n மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒரு இமேஜ்னா m into n மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா, டவுன்லோட் சாம்பிளிங் அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். w of pi j0 m, 1 equal to m of root of mn. And then summation of x equal to 0 m minus 1, y equal to 0 is m minus 1, f of x pi of j0 m n x y. And then பார்த்தீங்கன்னா w of psi of I j என்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. இங்கே ஐன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டயக்னல், அதோடைய கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா ஐ அப்படின்னு வந்து சொல்கிறோம். எது வேணால் இருக்கலாம், இந்த இடத்துல ஹரிசாண்டலாக இருக்கலாம், இல்லை வெர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை டைமென்ஷனலாக இருக்கலாம். இப்போ J0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரி ஸ்டார்டிங் ஸ்கேல் எங்கே அந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதோ அதான் வந்து நம்ம J0 சொல்வோம். அண்ட் தென் J0, M, என்னது அப்ராக்சிமேஷன். இது வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் மட்டும்தான் இது. தட் மீன்ஸ் த லோ பாஸ் ஃபில்டர் வி கேன் apply it obtain this approximation of f of x, y at scale J0. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் சேர்ந்தது. இது வந்து லோ பாஸ் ஃபில்டர்ஸ், இது வந்து ஹை பாஸ் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் psi of iன்றது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆர் டயகனல் எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா j is less the greater than equal to J0 விட இருக்கணும். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான இன்வெர்ஸ் வேவ்லெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம லாஸ்ட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு இமேஜ் வந்து கம்ப்ரெஷன் ஆகணும்னா இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.